தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். யுத்தங்களை தடுத்து ஓய பண்ணுகிறார். ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடிக்கிறார். இயேசு ஈட்டியை முறிக்கிறார், வில்லை ஒடுக்கிறார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று எல்லாரும் சொல்லுங்க. அந்த வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? நீ அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறி. ஆமென். தேவன் என்று அறிவோம். அமர்ந்திருந்து அவரே தேவன் என்று அறிவோம். உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். அப்பா உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். இயேசு உயர்ந்தவர் பெரியவர், உலகை ஆள்பவர். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். ஆமென். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். யாக்கோபின் தேவன் எனக்கு உயர்ந்த அடைக்கலம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இயேசுவே நலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும். பூமி நிலை மாறி மலைகள் விலகி. சொல்லுங்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் என்ன மாறினாலும் அப்பா மாறாதவரா எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. சொல்லுங்க ஆண்டவரே, சூழ்நிலைகள் மாறலாம், எது மாறினாலும் நீர் மாறாதவரா எங்களோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே. ஓ பயப்பட மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம். ஓ பயப்பட மாட்டோம், நாங்க பயப்பட மாட்டோம். தேவன் நமது அடைக்கலமும் பலனுமானார். ஆபத்து காலத்தில் கூட இருக்கும் துணையுமானார். இயேசு சொல்லுங்க, கை தட்டி பாடுங்க. ஆண்டவரே, இந்த காலவேளையில் எங்களுக்கு அடைக்கலமானவர், எங்களுக்கு ஆதரவானவர், எங்களை உயர்த்துகிறவர், எங்களுக்கு புகலிடமானவர், எங்கள் மறைவிடமானவர், எங்கள் தஞ்சமானவர், எங்களுக்கு எல்லாமுமாய் இருக்கிறவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மையே போற்றுகிறோம், உம்மையே உயர்த்துகிறோம், உம்மையே வாழ்த்துகிறோம். ஆண்டவரே, சபை கூடி இருக்கிற இந்த இடத்திலே பரிசுத்த ஆவியாருடைய மகிமையான பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக. அடைக்கலமோ கூட இருக்கும் துணையுமானார். அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. அப்படியே கண்களை மூடி
கர்த்தருடைய சமூகத்தை பார்த்து ஓ ஹல்லேலூயா அந்த அதிகால வேளையில தேவ சமூகத்திலே அவருடைய கிருபையை நம்முடைய இருதயத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே பொழிந்தருளுகிற தேவன். ஒவ்வொரு நாளும் காலை பொழுதில் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா. பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததையா. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. தேவனே உம் கிருபை என்றென்றோ மாறாதது. என்றென்றோ மாறாதது. ஓ என்றென்றோ மாறாதது. அலை அலையாய் பாய்ந்து வரும். ஆமா ஆண்டவரை பார்த்து சொல்லுங்கப்பா, அந்த கிருபைதானே என்ன வாழ வச்சது ஆண்டவரே. அந்த கிருபைதானப்பா என்னை நினைச்சது. அந்த கிருபைதானப்பா என்னை உயர்த்தினது. அந்த கிருபைதான ஆண்டவரே இந்த ஊழியத்தை தந்தது. தகப்பனே அந்த கிருபைதானே எங்க குடும்பத்தை ஆசீர்வதித்தது. அந்த கிருபைதானப்பா எங்களை பாதுகாத்தது. சொல்லி பாடுங்க ஹல்லேலூயா. அதிகாலை தேவ சமூகமே ஆச்சரிய கிருபை பெருக ரிமலா சேக தூடரிபி அந்தனா தேவ சமூகமே ஹல்லேலூயா. ஆச்சரிய கிருபை பெருகுமே. ஆராதனை தூபத்தில் அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்கும். சொல்லு இயேசு. இயேசு அப்பாவின் ஜீவன் கிடைக்குமே. ஓ அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்ததை. மலபரப சந்தலரபுதனமா ரீகதபலபரா சேமனாதி அந்தரே ரீகரபரபோலலாரே சேத்தோரோ. சொல்லுங்க அலை அலையாய். ஓ அவருடைய கிருபைக்கு அளவில்லையே, அவருடைய அன்புக்கு முடிவில்லையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லையே. சொல்லுங்க ஹல்லேலூயா. தேவ கிருபை என்னை நனைத்ததையா. மலைகள் விலகினாலோ அப்பா மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகும். சொல்லுங்க அந்த வார்த்தை மறுபடியும். மலைகள் விலகினாலும் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மலைகள் விலகினாலோ மாசற்ற கிருபை பெருகுமே. மன்னவனை மகிழ்வித்தால் மழையாக கிருபை ஊற்றுமே. பெரும் மழையாக சொல்லுங்க ஆமென். கிருபை ஊற்றுமே. அலை அலையாய் பாய்ந்து வரும் என்னை நனைத்ததையா. அப்படியே இருக்கிற இடத்துல எழுந்து நிற்போம் நம்ம எல்லாரும். அப்படியே இருக்கிற இடத்துல அப்படியே எழுந்து நின்று தகப்பனே இந்த காலவேளையில் உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காலவேளையில் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இந்த உயிர்த்தெழுந்த இந்த காலை பொழுதிலே இந்த ஆராதனை நாளின் காலவேளையிலே உம்மையே நாங்கள் உயர்த்துகிறோம். சொல்லுங்க ஆமென். கர்த்தருடைய மகிமை நம்மை மூடட்டும். அவர் ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்திலும், அவரை உயர்த்துகிற எந்த ஸ்தானத்திலும், அவருடைய நாமத்தை தொழுதுகிற எந்த ஸ்தானத்திலும் அவர் இறங்கி வந்து நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. உம்மையே உயர்த்துகிறோம் அப்பா.
ஆமே நனைத்ததையா பலவீனத்தில் கிருபை பலனாய் பாயுதையா பலவீனத்தில் கிருபை. ஆமா படுக்கையை மாற்றினவர் பலப்படுத்தினவர் கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய நமக்கு பலனை தந்தவர். அவருடைய உயர்ந்த நாமத்தினாலே அவருடைய பலமுள்ள நாமத்தினாலே எல்லாவற்றையும் செய்ய நம்மை பலப்படுத்தின ஆண்டவர். சொல்லுங்க பலவீனத்தில் ஆமே பலனாய் பாயுதையா பல கோடி மைந்தர்கள் வாழ்வு மாற கிருபை வேண்டுமே இன்று வாழ்வு மாற கிருபை வேண்டும். இன்னைக்கு ஆண்டவரே டுடே அலை அலையாய் பாய்ந்து வரும் தேவ கிருபை என்னை நனைத்த. உங்க கண்ணை மூடி அந்த வார்த்தையை சொல்லும் போதே ஓ எஸ் உங்க கண்களை மூடி பரலோகத்தை பார்த்து பரத்தை நோக்கி ஓ ஸ்தோத்திரம். நம்மை நிரப்புகிற அந்த பிரசன்னம் நம்மை மூடுகிற அந்த வல்லமை ஓ நம்மை மூடி ஆசீர்வதிக்கிற அந்த தெய்வீக பிரசன்னம் இந்த கால வேளையிலே நம்மை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி ஆண்டவரே என்னை அது நனைக்கட்டும். என்னை அது ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீச்சல் ஆழமளவு அது என்னை கொண்டு போகட்டும் ஆண்டவரே என்று சொல்லி அந்த வாஞ்சையோடு கூட சொல்லுங்க அல்லேலூயா. தேவ கிருபை அப்பா நனைத்ததையா முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே முள்ளுகளுக்குள் ரோஜா மலர் நீரே காட்டு புஷ்பத்துக்குள் லீலி மலர் நீரே உம்மை ஆராதித்து துதித்து பாடுவேன் என்றும் ஆடி பாடி. சொல்லுங்க உம்மை ஆராதித்து ஆண்டவர் இந்த கால வேளையில அப்பா இந்த ஆராதனை நாளுக்காக இந்த உயிர் தெழுந்த நாளுக்காக கோடி ஸ்தோத்திரம். எங்களை ஜீவனோடும் பலனோடு வைத்திருக்கிறீரே. எங்களை ஜீவனோடும் பலனோடு கர்த்தர் உங்க சமூகத்துக்கு கொண்டு வந்தீரே. ஆமென். உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்றும் ஆடி பாடி நடனமாடு. ஹல்லேலூயா. உம்மை சொல்லுங்க அந்த வார்த்தை. ஆண்டவரே தகப்பனே எத்தனையோ பாடுகளின் வாழ்க்கையில் இருந்துச்சு, எத்தனையோ கண்ணீர் இருந்துச்சு ஆண்டவரே. எல்லாவற்றையும் என் தேவன் மாற்றி உம்முடைய வலக்கரத்தினால் என்னை தாங்கி வழிநடத்தின தயவுக்காக கோடா கோடி மாடுவே. எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, எத்தனை எத்தனை குறைகள் எந்தன் வாழ்விலே, அவை அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. அவை அத்தனையும் நீர் மன்னித்தீரே, மறந்து போனீரே. உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே என்றும் ஆடி பாடி நடனமா. அப்பாவை பார்த்து இந்த காலவெளியில ஏசையா நாங்கள் ஒரு மனமாய் ஓரிடத்திலே கூடி உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. சொல்லுங்க சொல்லுங்க அல்லேலூயா. பாடுவே உம்மை ஆராதித்து துதித்து பாடுவே. வாடி வறண்ட வாழ்வில் வாசம் தந்தீரே, வாடி வறண்ட வாழ்வில் வாசம் தந்தீரே. வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே, என்னை வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே. ஓ வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீர்,
ஆமென். வாடி வறண்ட வாழ்வில் ஜீவன் தந்தீரே, வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே, என்னை வாசம் வீசும் மலராக மலரச் செய்தீரே. உம்மை சொல்லுங்க ஆண்டவரே, என்னைக்கோ மண்ணோடு மண்ணாக அழிந்திருக்க வேண்டிய இந்த வாழ்வை, என்றைக்கோ நாசமாய் இருக்க வேண்டிய இந்த வாழ்வை, என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிருக்க வேண்டிய இந்த வாழ்வை, என்றைக்கோ கர்த்தாவே முடிந்து போயிருக்க வேண்டிய இந்த வாழ்வை எங்கள் ஆண்டவர் கட்டி எழுப்பினீரே, வாசம் வீசும்படி கர்த்தர் மலரச் செய்தீரே. ஆமென். நடனமாடுவே. நல்ல கைத்தட்டி ஆண்டுடைய நாமம். என்னைக்கோ முடிந்து போயிருக்க வேண்டிய வாழ்வு, என்றைக்கோ ஒன்றும் இல்லாமல் போயிருக்க வேண்டிய வாழ்வு, என்றைக்கோ மண்ணோடு மண்ணாய் புதைந்து போயிருக்க வேண்டிய இந்த வாழ்க்கையை அவருடைய உள்ளங்கைகளிலே எடுத்து வரைந்து அற்புதமாய் நம்மை வைத்திருக்கிற தேவன், அதிசயமாய் நம்மை நடத்தி வருகிற தேவன், ஆச்சரியமாய் நம்முடைய வாழ்வை மாற்றினவர், அதிசயமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்றின கர்த்தர், அவர்தான் என் சந்தோஷம்னு சொல்லுங்க. நீங்க தான்ப்பா என் சந்தோஷம், நீங்க தான் என் நிம்மதி, நீங்க தான் என் சமாதானம், நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே. தேவையெல்லாம் நீர்தானே, என் ஆசையெல்லாம் நீர்தான். சொல்லுங்க, ஆசையெல்லாம், என் ஆசையெல்லாம் நீர்தானே, என் தேவையெல்லாம் நீர்தானே, உள்ளத்தின் மகிழ்ச்சி நீர்தானையா, இல்லத்தில் எல்லாமே நீ. உங்க வலது கை வானத்துக்கு நேரம். எனக்கு சந்தோஷம் நீங்க தான்ப்பா, என் சமாதானத்தையே உனக்கு வைத்து போகிறேன். அது உலகம் கொடுக்கிற பிரகாரமாக அல்ல, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக என்று சொல்லி என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். நான் உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். ஆமென். என்றென்றைக்கும் என்னோடு கூட இருக்கும்படி நான் உங்களை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன ஆண்டவர், தேவையெல்லாம் நீர்தானே, ஜீவனுள்ள. உங்க கையை உயர்த்தி, என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. அப்பா சொல்லுங்க, என் தேவையெல்லாம், என் தேவையெல்லாம் நீதானே, ஜீவனுள்ள நாளெல்லாம். அப்பா உங்க கையை உயர்த்தி, உங்க கையை உயர்த்தி, என் தேவையெல்லாம் நீங்க தான். என் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் தேவை, என் சந்தோஷம், என் சமாதானம், என் நிம்மதி, எனக்கு எல்லாம் நீங்க தான். தேவையெல்லாம் நீதானே. சொல்லுங்க, ஜீவனுள்ள. அவரை அப்படியே ஆராதிங்க. உங்க வலது கைய வானத்துக்கு நேரா. ஏசையா, நான் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் என் தேவையை தேடி அலைய மாட்டேன் ஆண்டவரே. என் ஜீவனுள்ள அப்பா, அப்பா நீரில்லா வாழ்வில் நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. அப்பா, அப்பா நீரில்லா வாழ்வில் நிரந்தரம் என்று எது
அப்பா 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 நீரில்லா வாழ்வு நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. வாழ்வெல்லாம் நீயாகலோ நினைவெல்லாம் என் வாழ்நாளெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. மனிதர்கள் மாறுவார்கள், சூழ்நிலைகள் மாறும், காலங்கள் மாறலாம், உறவுகள் மாறலாம். அப்பா அப்பா நீரில்லா வாழ்வு நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. அப்பா அப்பா நீரில்லா வாழ்வு நிரந்தரம் என்று எதுவுமே இல்லை. உண்மைதானே? உங்க வலது கையை உயர்த்தி உண்மைதான் ஆண்டவரேன்னு சொல்லுங்க. உண்மைதாப்பா, நீங்க இல்லாத வாழ்க்கையில என்கிட்ட எதுவுமே நிரந்தரம் இல்லை ஆண்டவரே. நீரே நிரந்தரம், நீரே நிச்சயமானவர், நீரே எங்களை அச்சாரமாய் முத்திரையிட்டவர். வலக்கரத்தில் இந்த காலவெளியில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆராதனை உமக்கு மகிமையை கொண்டு வரட்டும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரே நாம் நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் போவோம். யாக்கோபு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். யாக்கோபு 4வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஹல்லேலூயா. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படிக்கு செலவழிக்க வேண்டும் என்று, நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று, நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல தகப்பனே, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்ல தகப்பனே, உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்முடைய நேச கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த கால வேளையில. அப்பா, இந்த வார்த்தையோடு கூட கர்த்தர் எங்களோடு இடைப்படுவீராக. இந்த வார்த்தையில் இருக்கிற சத்தியங்களை எங்கள் இருதயம், எங்கள் மனக்கண்கள் காணட்டும். எங்கள் வாழ்வு அதை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, இந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவனை நாங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. உம்முடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது என்று வேதம் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. தகப்பனை, நீர் எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கிறீர். அப்பா, அந்த வார்த்தையில் இருக்கிற மகிமையான பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளவும், அதற்கு எங்களை அர்ப்பணிக்கவும் ஒப்புக்கு கொடுக்கவும் கர்த்தர் எங்களுக்கு கிருபையும் தயவும் தாழ்மையும் தருவீராக. நேசக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கவனிங்க, சில நேரத்தில் ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படாமல் போகிறது? அநேக முறை பல காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கிறோம், பல காரியங்களுக்காக தேவ சமூகத்திலே உபவாசிக்கிறோம், பல காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்திலே நாம் முறையிடுகிறோம். ஆனால் ஏன் சில நேரம் சில ஜெபங்களுக்கு பதில் இல்லாமல் இருக்கிறது? அல்லேலூயா. இந்த கேள்வி நமக்குள்ள இருக்குல்ல, அதிகமா இருக்குல்ல. இல்ல ஆண்டவரே, இன்னைக்கு சாயங்காலம் மழை தாங்க அப்படின்னா மழையை தர்றாரு. சின்ன ஜெபம். மழை ரொம்ப அடிச்சுக்கிட்டு இருந்துச்சுன்னா, என்னப்பா கொஞ்சம் இது கொஞ்சம் ஓயட்டுமேப்பா அப்படின்னு பரலோகத்தை நோக்கி பார்த்தா என்ன நடக்குது? ஆண்டவர் நிறுத்துறாரு, மழையை நிறுத்துறாரு இல்லையா? அல்லது வெயில், சித்திரை மாசம் வெயில் பார்த்தீங்கன்னா பிச்சுட்டு அடிக்கும். நாம ஒரு சின்ன ஜெபம், என்னாண்டவரே இவ்வளோ வெயில் போட்டு கொல்லுது, கொஞ்சம் இன்னைக்கு ஒரு சாயங்காலம் ஒரு மழையை தாங்க போனா எதிர்பாராத நேரத்தில் ஒரு மழை பெய்யும் பாருங்க. ஆமே, சின்ன சின்ன காரியங்கள்ல ஆமே, எங்கேயாவது அவசரமா புறப்பட்டு இருப்பீங்க, திடீர்னு ஆமே இன்னைக்கு வரக்கூடாது ஆண்டவரே, அவங்க நாளைக்கு வரட்டுப்பா இல்லையா? தோட்டத்துக்காரங்களும் அப்படி ஜெபம் பண்ணுவீங்க. நின்று எங்கேயாச்சும் அவசரமாக கிளம்பிட்டு இருப்போம். அப்போ தான் வந்து தேங்காய் வண்டிக்காரன் வருவான், மாங்காய் வண்டிக்காரன் வருவான், வாழை வெட்டுறவன் வருவான், எவனாச்சும் இல்லையா? அப்படிதானா? யாராவது வந்து வியாபாரிங்க வந்து நின்றுட்டு இருப்பாங்க. நம்ம அவசரமாக கிளம்புவோம் பாரு, ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவரே இன்னைக்கு வர வேண்டாம்ப்பா, நாளைக்கு கொண்டு வாங்க அந்த மனுஷனா. ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் வரும், அண்ணே இப்போ முடியாதுண்ணே, நாளைக்கு நாங்கள் வரோம் அப்படின்னு. அப்பா, கர்த்தர் இந்த சின்ன ஜெபத்தை கூட கேட்குறாரு இல்லையா? உண்மைதானா?
ஆமென் சொல்லுங்க. ஆனா சில ஜெபங்களுக்கு ஆமென் சில நேரத்தில் பதிலே இருக்காது பாருங்க. நீங்க அந்த ஜெபத்தை ரொம்ப ஆசையோடு கூட, ரொம்ப ஆர்வமோடு கூட, ஆமென் ரொம்ப வாஞ்சையோடு கூட, இது எப்படியாவது நிறைவேறணுமே அப்படின்னு சொல்லி ஆமென் பயங்கர வாஞ்சியா ஜெபம் பண்ணிட்டு இருப்போம். இருக்கிறீங்களா? அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? அந்த ஜெபங்களிலே சிலவற்றிற்கு ஒரு காலமும் பதில் வராது. ஆமென். அந்த ஜெபங்களிலே சிலவற்றிற்கு ஒரு சமயத்திலேயும் எந்த பதிலும் இல்லாமல் இருக்கும். ஆமென். அந்த அனுபவம் இருக்கு உங்களுக்கு. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அல்லேலூயா. அதுக்கு சில காரணங்கள் உண்டு. வேதத்தை ஆராயும் போது ஆமென் என்னுடைய ஜெபங்கள் சில வேளையிலே கேட்கப்படாததற்கு, என்னுடைய ஜெபங்களுக்கு சில நேரத்தில் பதில் வராததற்கு, என் விண்ணப்பம் தேவ சமூகத்திற்கு எட்டாததற்கு சில காரியங்கள் என் ஜெபத்திலே காணப்படுகிறது. அல்லேலூயா. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த காலவெளியிலே தியானித்து நான் உங்களை சீக்கிரமாய் வீட்டுக்கு அனுப்ப ஆசைப்படுகிறேன். அல்லேலூயா. கவனிங்க, வாசிங்க. முதல் காரியம், ஏன் சில நேரம் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை? ஆமென். யாருடைய ஜெபம் கேட்கப்படுகிறது இல்லை அப்படியும் அதை கொண்டு வரலாம். ஆமென். ஏன் ஜெபம் ஏன் கேட்கப்படல அப்படின்னு ஒரு டைரக்ஷன்ல அதை பார்க்கலாம். நாம இன்னொரு டைரக்ஷன்ல யாருடைய ஜெபங்கள் கேட்கப்படுவது இல்லை அப்படின்னு கொண்டு வரலாம். ஆமென். கவனிங்க, வேதம் என்ன கற்றுக் கொடுக்கிறது? சங்கீதம் 66:18 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 66வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிக்க கேட்போம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன், என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடா. ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டாரு? செவி கொடா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. இருதயத்திலே கை வச்சு சொல்லுங்களேன், தப்பு இல்லை. என் இருதயத்திலே நான் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால், சொல்லுங்க எல்லாரும் மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்க வலது கையை உங்க இருதயத்தில் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஒரு அர்ப்பணிப்போடு ஒரு தாழ்மையோடு கூட ஆண்டவர் சமூகத்தில் அந்த காலவேளையில நம்ம ஒப்பு கொடுக்கலாம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் ஆண்டவர் எனக்கு என்ன செய்ய மாட்டாராமா? செவி கொடார். எல்லாரும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்ப முதல் காரணம் என் ஜெபம் கேட்கப்படாததற்கு, அல்லது அக்கிரம சிந்தை உள்ளவர்களுடைய ஜெபம் கேட்கப்படும். யாருடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை அப்படின்னா அக்கிரம சிந்தை உள்ளவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதில்லை. நான் இன்னொரு டைரக்ஷன்ல சொன்னேன் இல்லையா, ஏன் என்னுடைய ஜெபம் கேட்கப்படல அப்படின்னா என் இருதயத்திலே அக்கிரம சிந்தை இருக்கிறது. ஆமென். அக்கிரம சிந்தைனா என்ன? கிரமமாய் செய்யப்படாதது எல்லாமே என்னதுதான்? ஒழுங்கும் கிரமமாய் செய்யப்படாத எல்லாமே என்னதுதான்? அக்கிரமம். அல்லேலூயா. ஆமென். டெய்லியும் வேலைக்கு லேட்டா போறது கிரமமா அக்கிரமமா? சொல்லுங்க. ஆமென். டெய்லியும் ஆமென் என்ன செய்யறது? டெய்லியும் போய் நீங்க கம்பெனி முன்னாடி லேட்டா போய் உங்க மேனேஜர் முன்னாடி உங்க ஓனர் முன்னாடி நிக்கிறது என்னது இது? கிரமமா? கிரமம் அப்படின்னா ஒழுங்கு. கிரமம் அப்படிங்கிற தமிழ் வார்த்தையில அகராதியில அதனுடைய சினானியம்ஸ் ஆமென் அதனுடைய அர்த்தம் இன்னொரு அர்த்தம் ஒழுங்கு, ஒழுங்குமுறை அப்படின்னு அர்த்தம். அல்லேலூயா. ஆகவே அன்பு தேவ பிள்ளைகளே கவனிங்க, இந்த காலவேளையில கிரமமாய் ஆமென் வேதத்தின்படி கிரமமாய் சொல்லப்பட்ட காரியங்களை கிரமமாய் நான் கீழ்ப்படிந்து அவைகளுக்கு என் வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து ஆமென் இங்க போகாதீங்கன்னா இங்க போகக்கூடாது, இதை செய்யாதீங்க, இது கர்த்தருக்கு அருவருப்பானதுன்னா அதை செய்யக்கூடாது. ஆமென். அல்லேலூயா. செஞ்சிட்டு அதுக்கு 100 பொய் சொல்லக்கூடாது, அது அதை விட அக்கிரம செயல். அல்லேலூயா. கவனிங்க. ஆமென். தேவன் எதை வெறுக்கிறாரோ அதை நானும் வெறுத்து பழகுவது, தேவன் எதிலே பிரியப்படுகிறாரோ அது எனக்கு பிரியமாக இல்லாது இருந்தாலும் அதை நான் விரும்புவது. ஆமென். நான் என்ன சொன்னேன் விளங்கிட்டீங்களா? ஆமென். சில நேரம் கர்த்தர் விரும்புறது எனக்கு விருப்பமா இருக்காது. ஆமென். ஆண்டவர் பிரியமா இருக்கிற காரியம் சில நேரம் எனக்கு பிரியமா இருக்காது, ஆனாலும் நான் அதில் பிரியப்பட வேண்டும், நான் அதைத்தான் செய்ய வேண்டும். ஆமென். வரல உங்கள் இடத்துல இருந்த அல்லேலூயா. இல்லை என் விருப்பப்படி நான் இருந்து கொண்டு நான் ஜெபம் பண்ணுவேன்னா அந்த ஜெபம் தான் கேட்கப்படாத ஜெபம்.
அல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு பேர் தான் அக்கிரம சிந்தையுள்ள ஜெபம். அக்கிரம சிந்தையுள்ள ஜெபம். ஆமென். இப்போ நீங்க இந்த இடத்துல உங்களை அலசி ஆராய்ந்து கொள்ளுங்க. ஏன் இந்த ஜெபம் கேட்கப்படலை? நான் என்ன சிந்தையோடு கூட. அதனால தான் யாக்கோபு சொல்றாரு, அந்த 4:3 வாசிங்க, அருமையான வசனம். ஆமென். அதான் கீவேர்டு. அதில் அந்த பகுதியில் கை வச்சுக்கோங்க, இல்லைன்னா பேப்பர் வச்சுக்கோங்க, அடிக்கடி வாசிக்க சொல்லுவேன். ஆமென். என்ன சொல்றாரு? உங்கள் இச்சைகளை நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி நீங்க ஜெபம் பண்றீங்க. ஆனா எப்படி ஜெபம் பண்றீங்க? என்னுடைய ஆசைகளை நீங்க என்ன செய்யுங்க ஆண்டவரே? நிறைவேற்றுங்க ஆண்டவரே. நான் கேட்கிறேன், ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறது ஏன் ஆசையை நிறைவேற்றுங்கன்னு ஜெபிக்கணுமா, உங்க ஆசையை நிறைவேற்றுங்கன்னு ஜெபி பண்ணணுமா? ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, 116வது சங்கீதத்தில் வாசிக்க வேண்டாம், தாவீது சொல்றாரு, நான் என் ஆண்டவர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன். ஆமென். ஜெபம் பாருங்க, ஜெப ரூம்ல போய் ஆமென், தாவீது கேட்கிறாரு, நான் உங்களுக்கு என்ன செலுத்துவேன் ஆண்டவரே. நம்ம ஜெப ரூம்ல நம்ம என்ன கேட்கிறோம்? நீங்க எனக்கு. ஆமென். நம்ம ஜெப ரூம்ல இந்த 30 வருஷமா, நம்ம ஜெப நேரத்தில் இந்த 20 வருஷமா, நம்ம ஜெப தியானத்தில் நேரத்தில், அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க எனக்கு என்னைக்காவது ஒரு நாள் ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு உங்க அறிவுக்கு ஞாபகம் இருக்கா? உங்க சிந்தைக்கு ஞாபகம் இருக்கிறதா? என்றைக்காவது ஒரு நாள் நான் உமக்கு என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு கேளுங்க, இன்னைக்கு கேளுங்க, நைட்டு போய் உட்கார்ந்து ஜெபத்தில். இனிமே இந்த வாரத்துக்கு பிறகு போய் கேளுங்க. ஆமாண்டவரே, நீங்க எனக்கு செய்த உபகாரங்களுக்காக. தாவீது தன் வாழ்க்கையை சுற்றி பார்க்கிறார். ஒரு இடத்தை பார்க்கிறாரு 21 முறை மரணம், ஒரு இடத்தை பார்க்கிறாரு சிங்கமும் கரடியும், ஒரு இடத்தை பார்க்கிறாரு கோலியாத்து, ஒரு இடத்தை பார்க்கிறாரு ஆமென் 600 பேரு அப்படியே ஆமென் கூடையே இருந்து சோறு தின்னு அற்புதங்களை பார்த்து இருந்த 600 பேர் கல் எடுத்துட்டு நிற்கிறான். இன்னொரு இடத்தை திரும்புறாரு, வாழ்க்கையின் இன்னொரு பகுதிக்கு திரும்புறாரு. அப்சலோமும் அதோனியாவும் இன்னொரு இடத்தை திரும்புறாரு. மோவாப் வேற மாதிரி நிற்கிறான், அப்னேர் வேற மாதிரி நிற்கிறான். அல்லேலூயா. ஆனா யாரு எப்படி நின்னாலும் சுத்தி ஆமென், தாவீதை கர்த்தர் நித்திய கிருபைகளினாலே காப்பாற்றினார். நல்லா கையை தாட்டிருங்க. யார் எப்படி நின்னாலும் தாவீதை கர்த்தர் நித்திய கிருபைகளோடு காப்பாற்றினார். அதனால தாவீது தன் 116வது சங்கீதத்தில் எழுதுறாரு, நான் உங்களுக்கு என்னத்தை செலுத்துவேன் ஆண்டவரே. அல்லேலூயா. நீர் எனக்கு செய்த உபகாரம். 21 முறை மரணத்தை நேரடியாய் சந்தித்த தாவீது. ஆமென். கோலியாத்தை நேரடியாய் சந்தித்த தாவீது. ஆமென். அதோனியாவும் அப்சலோமும் தன் கற்ப பிறப்புகளை நேரடியாய் சந்தித்த தாவீது. சிங்கங்களையும் கரடிகளையும் நேரடியாய் சந்தித்த தாவீது. அல்லேலூயா. சொல்லுங்க, என்னத்தை செலுத்த ஆண்டவரே? என்ன சொன்னாரு? அடுத்த வசனம், இந்த ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நான் உம்மை தொழுது கொள்ளுவேன். கையை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டாமா? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் உம்மை நான் என்ன செய்வேன்? சிந்தை மாறணும். ஆமென். நான் செய்கிறதையே செய்து கொண்டு என் ஜெப நேரத்தை நான் தேடுவேன் என்றால் அங்கே பதில் இல்லாமல் ஏமாற்றப்பட்டவனாய் எழுந்திருக்க நேரிடும். வார்த்தை நல்லா விளங்கிங்க. ஆமென். நான் செய்வதையே செய்து கொண்டு என் ஜெப நேரத்திலே கர்த்தரிடத்திலே என் விண்ணப்பங்களை வைப்பேன் என்றால் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றப்பட்டவனாய் அந்த இடத்திலிருந்து எழுந்திருக்க நேரிடும். அல்லேலூயா. அப்ப முதல் காரியம், ஏன் சில நேரம் நம்முடைய ஜெபங்கள் கேட்கப்படவில்லை? என் இருதயத்தில் அக்கிரம செய்கை இருக்கு, சிந்தை இருக்கிறது. இந்த சிந்தை மாறணும். ஆமென். சிந்தை ஆமென் பரிசுத்தப்பட வேண்டும். சிந்தை இயேசுவை சார்ந்து இருக்க வேண்டும். சிந்தை கர்த்தருடைய விருப்பத்தை ஆமென் நிறைவு செய்கிறதா இருக்க வேண்டும். சிந்தை தேவ விருப்பத்தை, ஆண்டவருடைய பிரியத்தை அறிந்து செயல்பட ஜெபிக்க தெரிந்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். அதான் தாவீது எழுதுறாரு, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால். எப்படி எழுதுறாரு பாருங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேன் ஆனால் இருந்தால் அவர் எனக்கு செவி கொடார். நம்பர் 2 வாசிங்க.
நீதிமொழிகள் 28:9 வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 28:9 வாசிக்க கேட்போம். அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை அநியாய வட்டியினாலும் ஆதாயத்தினாலும் தன் ஆஸ்தியை பெருக பண்ணுகிறவன் தரித்திரர் பேல் 28:9 வேதத்தை கேளாதபடி தன் செவியை விலக்குகிறவருடைய ஜெபமும் அருவருப்பானது. ஆமென். இரண்டாவது காரியம், நல்ல கூர்ந்து என்னை கவனிச்சுட்டே வாங்க. ஆவியானவர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார், நான் விசுவாசிக்கிறேன். ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். அநேக வருஷங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்கள், நான் உணர்கிறேன். சில ஜெபங்களை தூக்கி உங்கள் முதுகிலே பாரமாய் சுமந்து கொண்டிருக்கிறதை என் ஆவிக்குரிய கண்கள் பார்க்கிறது. சில ஜெபங்களை வருஷக்கணக்காய் உங்கள் முதுகிலே தூக்கி அலைந்து கொண்டிருக்கிறீர்கள். இன்றைக்கு இறக்கி வைத்து விட்டு போன தேவ சமூகத்தில். அல்லேலூயா சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. ஆமென். இரண்டாவது காரியம், என் சத்தம் தேவ சமூகத்தில் எட்டாததற்கு, என் விண்ணப்பம் பிரதியாக தூபவர்க்கமாக அந்திபலியாக தேவ சமூகத்திற்கு சிங்காசனத்திற்கு போகாததற்கு காரணம் இரண்டாவது காரியம். ஆமென். அல்லேலூயா. நான் வேதத்தை கேளாதபடிக்கு என்னுடைய செவியை நான் விலக்குகிறவனாய் இருப்பேனானால் என்னுடைய விண்ணப்பமும் என்னுடைய ஜெபமும் என் உபவாசமும் என் கண்ணீரும் என் வேண்டுதலும் கர்த்தருடைய பார்வையில் எப்படிப்பட்டதாமா? அருவருப்பானது. தரமாட்டார், பதில் வராது. அல்லேலூயா. ஆமென். எக்ஸாம் பேப்பர்ல கேட்ட கொஸ்டின் விட்டுட்டு என்னென்னமோ எழுதி வச்சாருன்னா மார்க் போடுவாங்களா வாத்தியார்? ஆமென். நான் வாத்தியாரா இருந்தனால சொல்றேன். அப்போ அந்த நாட்களில் சில பேப்பரை திருத்தும் போது பயங்கர கோபம் வரும், பயங்கரமாக சிரிப்பும் வரும். ஆமென். மாத்திரை என்றால் என்ன? தமிழையா வரலன்னா அந்த பேப்பரை திருத்தணும். மாத்திரை என்றால் என்ன? ஒருத்தன் எழுதியிருக்கான். ஆமென். மாத்திரை என்றால் ஆமென் தலைவலி மற்றும் காய்ச்சல், இருமல், இடுப்பு வலிக்கு நாம் 3 வேளையும் போடுவது மாத்திரை எனப்படும் அப்படின்னு எழுதியிருந்தான். எப்படி இருக்கும்? ஆமென். இரட்டை கிளவி என்றால் என்ன அப்படின்னா, எங்கள் வீட்டின், அது எப்படி அச்சு கோர்த்த மாதிரி. ஆமென். அச்சு கையெழுத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே மணியா அச்சு கோர்த்த. எங்கள் வீட்டின் எதிரிலே 2 கிளவிகள் அமர்ந்து பேசுவது இரட்டை கிளவி எனப்படும் அப்படிங்கிறான். அடுக்கு தொடர் என்றால் என்ன? என் அப்பா என் வீட்டிலே கெட்ட வார்த்தையை அடுக்கி பேசுவார் எழுதியிருந்தான். ஆனா அதை பார்த்தா அப்படி டிக் போட்டு அப்படி 2 மார்க் போட்டு வந்துகிட்டே இருப்போம். ஏன்னா படிச்சிட்டோம்னா அவ்வளோதான். ஒரு நாள் டியூஷனில் ஒரு தம்பி சொல்கிறான், பாஸ்டர் என்ன உங்கள் பாட்டுக்கு அவனுக்கு அவ்வளோ, நீங்கள் அதை படித்து பாருங்க அப்படின்னா. எழுதினவன் பேர் ஸ்ரீநாத், அதை என்கிட்ட சொன்னவன் பேர், அவன் பேர் நம்ம விசில் அடிச்சுட்டே வருவானே, தினேஷ். ஆமாம். அவன் சொன்னான், பாஸ்டர் நீங்கள் அவன் பேப்பரை படித்து பாருங்க. நான் படிச்சுட்டு அலறிட்டேன். ஆனால் பேப்பர் பார்த்தா எப்படி இருக்கணும், அழகாக அப்படி கோடு போட்டு ஜம்முன்னு இருக்கு. பார்த்தா அடிச்சுட்டு அப்படியே தூக்கி போட்டு போகிற மாதிரி இருக்கும். ஆமென். தாவீது என்ன சொல்ல வர்றாரு? வேதம் உன் இருதயத்திலே இல்லாத ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை உன் இருதயத்திலே இல்லாத ஜெபம், நீ ஆண்டவருடைய வார்த்தையை சுமக்காத ஜெபம், கர்த்தருடைய வார்த்தை உன்னை புடமிடாமல், நீ சரியாகாமல், நீ தேவ சமூகத்துக்கு வந்து கதறுகிற அந்த கதறல், அந்த கூக்குரல் நிச்சயமாக கர்த்தருடைய சமூகத்துக்கு எட்டாது. என்னத்தை சொல்லுகிறார்? வேதத்தை கேளாதபடிக்கு. சிலர்லாம் என்ன சொன்னாலும் திருந்த மாட்டாங்க, பார்த்துருக்கீங்களா? இதாம்மா பைபிள் இப்படி சொல்லுதுமா, நம்ம அதை செய்யக்கூடாது, இப்படி இருங்க, இப்படி பண்ணுங்க அப்படின்னா, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா உங்கள் ஜெபம் கேட்கப்படாது. ஆலயத்திலிருந்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் உத்தியோகஸ்தனாய் சொல்றேன். ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் தர மாட்டார். அது கர்த்தருடைய பார்வைக்கு எப்படிப்பட்டதாமா? பதில் வரல. அப்போ எங்க வேதத்தின்படி, கர்த்தருடைய சித்தத்தின்படி, ஆமென், வசனம் எனக்குள் இருக்கிறதா? ஆண்டவருடைய வசனத்துக்கு நான் கீழ்ப்படுகிறேனா? அந்த வசனத்திலே ஜீவன் இருக்கிறதே, அந்த ஜீவன் எனக்குள்ளே ஒளியாய் இருக்கிறதா? அந்த ஜீவனின் வாழ்க்கையில வெளிச்சமாய் இருக்கிறதா? இதை பார்க்காத எவரும் கர்த்தருடைய சமூகத்திலே பதிலை பெற முடியாது.
உண்மைதானா? உண்மைன்னு சொல்றவங்க ஆமேன்னு சொல்லிடுங்க. இப்போ ரெண்டாவது காரியம், ஆமென். சிலர் நல்லா ஜெபம் பண்ணுவாங்க பாருங்க, மணிக்கணக்கா ஜெபிக்கிற இந்த அனுபவங்கள் எனக்கு இருந்திருக்கு, அதனால தான் சொல்றேன். சிலர் நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, பைபிளை எடுத்தா 2 வசனத்துல குரட்டை அடிச்சிருவாங்க. 2வது வசனம் 3வது வசனம் வரும்போது அப்படியே கண்ணுடைய சுத்தம் பண்ண முடியும். ஆமென். சிலர் நல்ல வேதத்தை வாசிப்பாங்க, சிலர் நல்ல மணிக்கணக்கா வேதம் வாசிப்பாங்க, ஆனா ஒரு 10 நிமிஷம் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண மாட்டாங்க. நான் சொல்றேன், இந்த காலவேளையில ஜெபமும் வேத வாசிப்பும், அல்லேலூயா, ஆமென், 2 கண்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஜெபமும் வேத வாசிப்பும் 2 கண்ணு. ஒன்று மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு பேர் ஒத்த கண்ணு. ஆகையினால அன்பு தேவ பிள்ளைகளே, இது 2ம் சைமல்டேனியஸா அப்படியே போடும் பாருங்களேன். ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபமும் வேத வாசிப்பும் அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தரும் பேச, நானும் பேச, நானும் பேச, என் தெய்வம் என்னோடு பேச, தினந்தோறும் இந்த அனுபவத்துக்குள்ளே காணப்பட வேண்டும். அப்படின்னா கர்த்தர் பேச 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 நம்முடைய ஜெபத்தில் அலப்பறைகள் இருக்காது. கர்த்தர் பேச 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 நம்முடைய ஜெபத்திலே வீண் வார்த்தை இருக்காது. கர்த்தர் நம்மோடு கூட இடைபட 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 காத்திருப்பு அதிகமாகும் போது, உபவாசங்கள் அதிகமாகும் போது, வேத வாசிப்பு அதிகமாகும் போது நம்முடைய ஜெபத்திலே வீண் வார்த்தைகள் அலப்பறைகள் இருக்காது. நீண்ட ஜெபம் இருக்காது, நீண்ட வேத வசனிப்பு இருக்காது. பதிலை கொண்டு வருகிற ஜெபமாக அது காணப்படும். அல்லேலூயா. பதிலை ஆமென் தூக்கி வருகிற, சிங்காசனத்திலிருந்து பதிலை ஆமென் தூக்கி வருகிற ஜெபமாக அது காணப்படும். இருக்கீங்களா? இருந்தா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அப்போ வேதத்தை கேளாதபடிக்கு, வேதத்துக்கு செவி கூடாதபடிக்கு நான் என்னத்தை ஜெபம் பண்ணாலும் அது என்னவாயிருமாமா? கேட்கப்படாத ஜெபமாய் போகும். ஆமாம். இன்னைக்கு நீங்கள் எந்த இடத்துல இதில் மிஸ் ஆகிருக்கீங்களான்னு பாருங்கள். எந்த பாயிண்டில் நீங்கள், எதனால எந்த பாயிண்டில் என் ஜெபம் கேட்கப்படலை? ஒன்று, அக்கிரம சிந்தை எனக்குள்ளே இருக்கா, என்னுடைய சுயத்தில், என்னுடைய பலத்தில், என்னுடைய ஆமென் காரியங்களை கொண்டு நான் ஆண்டவருடைய சமூகத்தில் காரியங்களை நிறைவேற்ற சொல்லி கொண்டு ஜெபித்து கொண்டு இருக்கிறேனா, அல்லது பரிசுத்த சிந்தையோடு தேவ சித்தத்துக்கு ஏற்ற போல நான் ஜெபிக்கிறேனா? பதில் கொண்டு வந்துடும். 2, வேதம் எனக்குள்ளே இருக்கிறதா? ஆமென். ஏன்னா அவருடைய வேதம் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு, அதான் தாவீது சொல்றார், உம்முடைய வேதம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு எப்படி இருக்குதாமா? ஆமா. கர்த்தர் தந்த தீபம், கர்த்தர் தந்த தீபம் அது ஆவியை எரிய விட்டுட்டே இருக்குமா. இன்னொரு வேத வசனம் சொல்லுகிறது, அது ஆவியை என்ன செய்யுமா? எரிய விட்டுக்கிட்டே இருக்கும். அப்போ ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. நம்பர் 3 வாசிங்க. யோவான் 3வது அதிகாரம், யோவான் சுவிசேஷ புத்தகம் 3வது அதிகாரம், அதனுடைய 31வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆமென். 4 காரியங்களோடு நாம் முடிக்கிறோம். யோவான் 9:31. யோவான் 9வது அதிகாரம் 31வது வசனத்தை, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறது இல்லையாமா? செவி கொடுக்கிறது இல்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாயிருந்து, அவருக்கு சித்தமானதை செய்தார், அவனுக்கு செவி கொடுப்பார். அவனுக்கு என்ன செய்வாராமா? செவி கொடுப்பார். நீதிமொழிகள் 1:28 வாசிங்க. நீதிமொழிகள் 1:28. அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். யாருக்கு? பாவிகளுக்கு நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். அவர் அதிகாலையில் என்னை தேடுவார்கள், என்னை காண மாட்டார்கள். அல்லேலூயா. 9:31 வந்துருங்க. யோவான் 9:31 வந்துருங்க. ஆமென். வசனம் என்ன சொல்லுகிறது? பாவிகளுக்கு தேவன் என்ன செய்யறது இல்லையா? செவி கொடுக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். ஆமென். நான் சில நேரம் கவனிங்க, யாரும் சங்கடப்படாதீங்க, உண்மையை சொல்றேன். ஆமென். சில நேரம் ஏன் இவங்க வாழ்க்கை இப்படி இருக்கு? நல்லா ஜெபிக்கிறாங்க, நல்ல பைபிள் படிக்கிறாங்க, ஆண்டவரோடு இருக்கிறாங்க,
ஆலயத்தை மிஸ் பண்ணுறது இல்லை, ஆராதனை மிஸ் பண்ணுறதில்ல, கர்த்தருக்கு கொடுக்கறதுல சூப்பராக இருக்காங்க. ஏன் இப்படி போராடுறாங்க அப்படின்னா, ஒரு விஷயத்தை நான் இன்டெப்த்தாக கவனித்து நான் விளங்கி கொண்டேன். அவங்களுக்கும் கர்த்தருக்கும் ஒரு இன்னர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். அவங்களுக்கும் ஏசப்பாக்கும் இன்னர் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும், உள்கணக்கு. அதுக்கு பேர் என்னது? உள்கணக்கு. அது அவங்களுக்கும் கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். ஈவன் சிங்கிள் பர்சனுக்கு தெரியாது. கொடூரமான வாழ்க்கை, கொடுமையான வாழ்க்கை. அதை நான் சொல்லுவேன்ல அடிக்கடி, நான் உங்க பின்னாடி தான் இருப்பேன் அப்படின்னு. சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிடும் பாருங்களேன். ஆமென். அது கொடூரமான வாழ்க்கை அது. ஆமென். இன்னர் அக்கவுண்ட், உள்கணக்கு. யார் நம்மளை பார்க்கிறா, யார் நம்மளை கவனிக்கிறா, யாருக்கு தெரிய போகுது? யாருக்கும் தெரிய வேண்டாம். சபையே, மனவாட்டி சபையே, யாருக்கும் தெரிய வேண்டாம். ஒரு கண்கள் என்னை கவனித்துக் கொண்டே இருக்கிறது. கை தட்டி ஆண்டுடைய நாமத்தை. ஒரு கண் என்னை கவனித்துக் கொண்டே, என்னுடைய அசைவுகள் ஒவ்வொன்றையும் யாருகிட்ட வேணாலும் எதை வேணாலும் மறைச்சிடலாம். ஆமென். ஆண்டுடைய கண்களுக்கு நேரா எதுவும் மறைவா இல்லை. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் தப்பிச்சிடலான்னு. ஆமென். Nobody can escape from the judgment day. அல்லேலூயா. நியாயத்தீர்ப்பு நாளிலே நாம் தப்பித்துக் கொள்ள முடியாது. ஜெபம் கேட்காம இருக்கிறதே ஒரு வகையான நியாயத்தீர்ப்பு தானே. நான் அழுது புலம்பி என் ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதே இந்த பூமியில ஒரு வகையான நியாயத்தீர்ப்பு தான். எவ்வளவு பேர் நான் சொன்ன வார்த்தையை புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். நான் கண்ணீர் சிந்தி கதறி கூக்குரலிட்டு அபயமிட்டு நான் கதறுதலை என் தேவன் கேட்கலன்னு சொல்றதே ஒரு வகையான நியாயத்தீர்ப்பு தான். அப்ப எது மாறணும்? என் பாவம் மாறணும். ஆமென். என் பாவம், அவர் தூக்கி சிலுவையில அறைந்த பாவத்தை மறுபடியும் என் தோளிலே நான் சுமந்து நிற்கிறேன். அவர் தூக்கி அறைந்து ஒன்றுமில்லாமல் பண்ணின அந்த பாவத்தை மறுபடியும் நான் அனுமதித்து நிற்கிறேன். அவர் தூக்கி அவமானப்படுத்தி அறைந்து ஒன்றுமில்லாமல் பண்ணின அந்த அக்கிரம கிரியைகளை நான் மறுபடியும் என் சரீரத்திலேயும் என் ஆவியிலேயும் என் ஆத்துமாவிலேயும் நான் அனுமதித்து நின்று கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறேன். ஆகவே என் ஜெபம் கேட்கப்படவில்லை. விளங்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன், புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். அவர் நம்ம வாழ்க்கையில செய்கிற எல்லாமே நன்மைக்கு தான் செய்வார். எவ்வளவு பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். சிந்தை பறந்து விரிந்து பரலோக சிந்தை போல இருக்கணும். 2, வேதத்தை கேளாதவர்களாய், அப்படின்னா கீழ்ப்படியாதவர்கள் அர்த்தம். ஆமென். ஆமென். வசனம் நமக்குள்ள இருந்தா வாழ்க்கையில தெரியும். நான் சொன்ன வார்த்தை விளங்கினீங்களா? வாசனை நமக்குள்ள இருந்தா வாழ்க்கையில தெரியும். ஆமென். அல்லேலூயா. நம்ம வாய்க்கிலேயே நிறைய பிரீச்சிங் கொடுக்கலாம். ஆமென். பிரசங்கம் பண்ணலாம். வாட் எவர் இட் மே பி. அது வெறும் வேலையா மாறிடும். அது வெறும், சொல்லுங்க, அது வெறும் சடங்காச்சாரமா வேலையா மாறிடும். அல்லேலூயா. வேத பாரகர்களும் ஜெபாலய தலைவர்களும் இயேசு செய்கிற அற்புதத்தை வேலையா தான் பார்த்தாங்க. அப்படிதானா? அப்படிதானா? உண்மையா இல்லையா? இல்லைன்னா ஓய்வு நாள்ல நீ எப்படி இந்த சூமின கையை நீ ரெடி பண்ணுவ? ஓய்வு நாள்ல கர்த்தரை தான் ஆராதிக்கணும். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யக்கூடாது. அப்ப அற்புதத்தை என்னவா பார்த்தான் அவன்? நாம செய்கிற காரியம் வேலையா மாறிடக்கூடாது. என்னவா இருக்கணும் தெரியுமா? தேவ திட்டமா இருக்கணும். கைத்தட்டி ஆண்டுடைய நாமத்தை. நீங்களும் நானும் ஜெபிக்கிற ஜெபம் இட்ஸ் a God's plan. ஆமென். கர்த்தர் என் வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வச்சிருக்காரு அப்படி சொல்லாதீங்க இனிமேல். நானே ஆண்டுடைய கரத்துல பெரிய திட்டம் தான். என்னன்னு விளங்கிட்டீங்களா? ஆண்டவர் உங்க மேல பெரிய திட்டம் வச்சிருக்காரு பிரதர்.
உங்களை பயங்கரமா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொல்றேன், நீங்களே அவர் கையில் பெரிய பிளான், மாஸ்டர் பிளான். யூ ஆர் எ மாஸ்டர் பிளான் இன் த ஹேண்ட் ஆஃப் காட். ஆமா, என் மேல ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சிருக்காரு. இல்ல, யூ ஆர் எ மாஸ்டர் பிளான். நீங்க ஆண்டவருடைய திட்டம். அதை நிறைவேற்றுவார் அவர். அதை அவர் நிறைவேற்றுவார். எத்தனை தடைகள் வந்தாலும் அதை அவர் என்ன செஞ்சிருவாரு? நிறைவேற்றிடுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நான் பாவத்தோடு கூட என் விண்ணப்பத்தை ஆண்டோடைய சமூகத்துக்கு என்ன செய்யக்கூடாது? நல்ல கவனிங்க, சிம்பிளாக சொல்லிடுறேன். நல்ல கசைக்கு ஒரு பேப்பரை கசைக்கிட்டு அதில் பிரின்சிபலுக்கு ஒரு லெட்ரு. எப்படி? ஐயா, நான் இன்று கல்லூரிக்கு வர முடியவில்லை, ஆகவே இந்த டேட்டில் இந்த ஒரு நாள் மட்டும் விடுப்பு தந்து உதவுமாறு தாழ்மையோடு, அன்போடுன்னு அடிச்சு போடுவார் பிரின்சிபல். ஆமென். தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த பேப்பரை பார்த்தா மேட்ரு அருமையான மேட்ரு உண்மையானது, எழுதப்பட்ட மேட்டர் உண்மையானது, தேவையானது. ஆமென். சத்தியம் உள்ளது எழுதப்பட்டது. ஆனா எழுதப்பட்ட அந்த காகிதம் அருவருப்பானது. யாருடைய பார்வையில்? நீங்க அந்த பேப்பர்ல ஒரு மளிகை கடை பில் எழுதிட்டு போலாம். மஞ்சள் தூள் 200, கல் உப்பு 1 கிலோ, ஆமென், சீரக சம்பா 15 அப்படின்னு நீங்க ஸ்டோருக்கு அந்த பேப்பர்ல ஒரு மளிகை பில் எழுதிட்டு போலாம். ஆனா விஷயம் ஒண்ணு, அது போய் சேர வேண்டிய இடம், அந்த டேபிள் வேற. மளிகை கடை டேபிள் அதை ஏத்துக்குவாங்க, பிரின்சிபல் டேபிள் அதை ஏத்துக்க மாட்டாங்க. அவர் வச்சிருப்பாரு, அந்த பேப்பரை தூக்கி அப்படியே வச்சிருப்பாரு. 2வது நாள் காலேஜுக்கு போகும்போது உள்ள வர சொல்லுவார். நீ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமே. நீ 12th முடிச்சுதான் வந்தையா? அல்லேலூயா. அதை நான் கற்பனை பண்ணி பார்க்கிறேன், என்னமெல்லாம் திட்டுவாருன்னு. ஆமே. அதே நேரத்தில் ஒரு பளபளன்னு ஒரு TNPL A4 சீட்டில் ஆமீன் நேர்த்தியா அந்த விண்ணப்பம் இருந்துச்சுன்னு பாருங்களேன். அது பிரின்சிபலுடைய பார்வையில் நேர்த்தியானது, சுத்தமானது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே என் பாவத்தோடு கூட நான் கர்த்தருடைய சமூகத்திலே முறையிட முடியாது. அது ஆண்டுடைய பார்வைக்கு அருவருப்பானது. அது பதிலே என்ன செய்வாதமா? ஆமென். பாவம்னா என்ன பாஸ்டர்? கர்த்தர் விரும்பாதது எல்லாமே பாவம். செபிக்காதது பாவம், வேதம் வாசிக்காதது பாவம். நம்ம நினச்சிக்கிறோம், ஐயோ அந்த ஆள் பெரிய பாவி பாஸ்டர், சாயங்காலம் தண்ணி போடுறாரு, அவர் திருந்திடுவார். அவர் ஒரு நாள் திருந்தி பைபிள் எடுத்து எங்கே வந்துடுவார்? சர்ச்சுக்கு வந்துடுவார். உள்ளுக்குள்ள பொறாமையோடு நம்ம உட்காந்துருக்கோம் பாருங்க, அதுதான் பாவம். இது சாக வரைக்கும் போகாது. குரூர புத்தி, ஆமென், வஞ்சகம், நயவஞ்சகம், கவிழ்க்கிறது, ஆமென், எதையாவது அண்டர் கிரவுண்ட்ல பண்ணிக்கிட்டு இருக்கிறது, இதுதான் மாறாது. இது அப்படியே ஆவியோடு ஆத்மாவோடு பிசாசு நல்ல கம் போட்டு ஒட்ட வச்சிருப்பான். இதை அறுத்தெறியறதுக்கு என்ன வேலை இருக்குன்னு பார்க்கணும். இதை அறுத்து வெளியே வேற்றுவதற்கு என்ன வழி இருக்குன்னு பார்த்து, அது யாரால மட்டும்தான்? இயேசுவால மட்டும்தான் முடியும். எப்படி அவரால் முடியும்? அவருடைய வேதத்தினாலையும் என்னுடைய ஜெபத்தினாலையும் அவருடைய பாதத்தினாலையும் தான் அது முடியும். அங்க அவருடைய வேதமும் அவருடைய பாதமும் என் ஜெபமும் என் விசுவாசமும் அதை அறுத்தெறியும். குடிகாரன் திருந்தி ஆலயத்துக்கு வந்துருவான். ஒரு பொறாமை உள்ள ஆளு திருந்தவே திருந்தாது. ஒரு வாக்குவாதம் என்ற ஆளு திருந்தவே திருந்தாது. ஒரு வைராக்கியம் என்ற ஆளு திருந்தாது. உள்ளத்துக்குள்ள வன்கண் ஆவி உள்ள ஆளு திருந்தாது. அதை திருத்தணும். ஆமென் சொல்லுங்களேன். இப்ப இதெல்லாம் வெளியில தெரியாது பாருங்க. அவர் குடிக்கிறது மட்டும்தான் நமக்கு தெரியும். 6 மணிக்கு போய் பைக் எடுத்துட்டு போய் குவார்டர் வாங்கிட்டு வர்றாருல, அது மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நமக்குள்ள இருக்கும் பாருங்க, அதை போய் பாருங்க கண்ணாடியில. வேதம் என்கிற கண்ணாடியில, அலங்காரம் என்கிற ஜெப அறையில போய் முழங்கால் போட்டு ஐயோ இதான் நானு அப்படி பாருங்க. அதை பார்த்து உணரும் போதே அடுத்த வினாடியே உங்கள் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். என் அனுபவத்தில் சொல்றேன், அடுத்த செகண்ட் நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் தருவார். ஆமென். அவர் பாவத்தை அருவருக்கிறவர், பாவியாகிய என்னை நேசிக்கிறவர். சொல்லுங்க, பாவத்தை
சொல்லுங்க, பாவியாகிய என்னை. சொல்லுங்க சொல்லுங்க, என்ன பாவியே இல்லாத மாதிரி உட்காந்துருக்கீங்க? எல்லாருமே பாவி தான். சொல்லுங்க, பாவியாகிய என்னை நேசிக்கிறவர். நான் எப்ப பாவத்தை உணர்கிறனோ அப்போதே என் ஜெபம் கேட்கப்பட்டோம். நான் செஞ்சது தப்பாண்டவரே உணர்ந்து உணர்ந்து உள்ள போகும்போதே ஜெபத்துக்கு பதில் வந்துடும். நம்பர் 4 முடிக்கிறேன். லூக்கா 18:12. லூக்கா, இன்னும் யாருடைய ஜெபம் கேட்கப்படாமல் போகும்? லூக்கா 18வது அதிகாரம் 12வது வசனம். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். நான் வாரத்தில் 2 முறை உபவாசிக்கிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். என் சம்பாத்தியத்தில் எல்லாம் நான் தசமபாகம் செலுத்துகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். வாசிங்க, தொடர்ந்து வாசி. ஆயக்காரன் தூரத்திலே நின்று, ஆயக்காரன் தூரத்திலே நின்று தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தன் கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக்கொண்டு, தன்னுடைய மார்பிலே அடித்துக்கொண்டு, தேவனே தேவனே, பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், பாவியாகிய என் மேல் எப்படி இருங்க, கிருபையாயிரும் என்றான். 12வது வசனத்தை மறுபடியும் வாசிங்க. வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். 11 சேர்த்து வாசிங்க. பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர் அநியாய. கூப்பிடுற விதமே வேற மாதிரி இருக்கு. பரிசேயன் கூப்பிடுற விதமே எப்படி இருக்குங்க? அவர் என்னமோ இவனுடைய வேலைக்காரர் மாதிரியும், ஆமென், இவர் வச்ச ஆளு மாதிரியும், இவர் ஆட்டுற பொம்மை மாதிரியும் நின்னு கூப்பிடுற விதமே வேற மாதிரி இருக்கு. ஆமென். தேவனே சொல்லுப்பா அப்படின்னாரு ஆண்டவர். ஆமென். இப்ப பேசுறாரு, என்ன பேசுறாரு? நான் பரிகாரர், அநியாயக்காரர், நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் முன்னாடி பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு எங்க ஆபிரகாம் பாஸ்டர். அவரு போலவும் நான் கிடையாது. நான் எப்படி தெரியுமா? வாசிங்க. வாரத்தில் 2 தரம். நான் எப்படிப்பட்ட ஆளு தெரியுமா? வாரத்துல 2 தரம் உபவாசிக்கிறேன். எங்க பாஸ்டர் எல்லாம் ஜெபமே பண்றது இல்ல. நான் வாரத்துல என்ன செய்யறேன்? 2 தரம். அடுத்து, என் சம்பாத்தியத்தில் எல்லாம் தசமபாகம் செலுத்தி வருகிறேன். என் சம்பாத்தியத்தில் நான் என்ன செய்யறேன்? தசமபாகங்களை செலுத்துகிறேன் என்று தனக்குள் ஜெபம் பண்ணினான். இவருக்கு ஜெபத்துல பெருமை, சர்ச்சுக்கு வர்றதுல பெருமை, காணிக்கை கொடுக்கிறதுல பெருமை, அல்லேலூயா என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். 4வது காரியம், ஏன் நம்ம ஜெபம் கேட்கப்படாது தெரியுமா? யாருடைய ஜெபம் கேட்கப்படாது தெரியுமா? ஆமென். சிலர்லாம் அப்படியே அவங்க செய்யறது எல்லாமே பெருமைக்கு தான், நல்லாவே தெரியும், அப்பட்டமா தெரியும் பார்த்தீங்கன்னா. ஆமென். ஊன்ட்டு இருப்பாங்க. அல்லேலூயா. இந்த ஊர்ல சொல்லுவாங்க, பெருமைக்கு மாவிடிக்காத அப்படிமா. அப்படின்னா என்னன்னு அர்த்தம் பழமொழியில்? பெருமைக்கு மாவிடிக்காத. பக்கத்து வீட்டில் பசிக்கு மாவிடிச்சிருப்பாங்க புட்டவிக்க. அதை பார்த்துட்டு இது 2 கிலோ பச்சரிசியை ஊற போட்டு எங்க வீட்லையும் மாவிடிக்கிறேன்னு இடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமென். பெருமைக்கு மாவிடிக்கிறது இல்ல, பசிக்கு மாவிடிக்கணும். சொல்லுங்க. நான் எதை செய்தாலும் பெருமைக்கு, ஏன் பெருமைக்கு நான் செய்யக்கூடாது, கர்த்தருடைய மகிமைக்கு நான் செய்ய வேண்டும். அதான் தெசலோனிக்கே பட்டணத்துக்கு பவுல் எழுதுகிறார், நான் எதை செய்தாலும், நீங்கள் எதை செய்தாலும் கர்த்தருக்கென்று செய்யுங்கள். ஆமென். நீங்க எதை செஞ்சாலும் யாருக்குன்னு செய்யணுமாமா? தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் என்ன செய்யறாரம்மா? ஆமென். அப்ப பேச்சில பெருமை, வாழ்க்கையில பெருமை, நடக்கையில பெருமை, சிந்தையில பெருமை, செயல்களில பெருமை, எங்க திரும்பினாலும் பெருமையா இருக்கும் பாருங்க. கிறிஸ்து தன்னை தானே தாழ்த்துகிறவராயிருந்தார். அதனாலதான் பாருங்க, அல்லேலூயா, அவர் போய் நைட்ல அப்படியே பார்ப்பாரு. ஏன் தெரியுமா? அவரை குறித்து எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படியாக. சொல்லுங்க, அவரை குறித்து எழுதப்பட்டவைகள் நிறைவேறும்படியாக. நல்ல கவனிங்க. ஏசப்பா 3 வருஷத்துல எழுதாத ஒன்றையும் செய்யவே இல்லை. உங்களுக்கு விளங்கல? ஏசப்பா 3 வருஷ ஊழியத்துல அவரை குறித்து ஏற்கனவே எழுதாத ஒன்றையும் செய்யவே இல்லை. அவரை குறித்து எழுதப்பட்டவைகளில் ஒன்றையும் செய்யாமல் போகவும் இல்லை.
விளங்கிட்டீங்களா? அந்த ஸ்டேட்மெண்ட்டை விளங்கிருங்க. அதுக்கு என்ன செஞ்சாருன்னா, எழுதப்பட்டவைகளை குறித்து விசாரிக்கும்படியாக ஒவ்வொரு இரவும் பிதாவின் பாதத்திலே அமர்ந்து அதை பார்க்கிறவராயிருந்தார். விளங்கிட்டீங்களா? அதை பார்த்து விடிய காலம் அதை நிறைவேற்ற தன்னுடைய சீசர்களோடு எருசலேம் பட்டணத்திலே உலாவி வந்தார். ஆமென். இயேசு எங்கேயும் பெருமை பேசினதாவே இல்லை. பார்த்துருக்கீங்களா? நான் அப்படி, நான் இப்படி சொல்லவே மாட்டார். ஆமென். பெருமையான இடத்துல நிற்க கூட மாட்டார். பெருமையான இடத்துல என்ன செய்ய மாட்டாருங்க? நிற்க கூட மாட்டார். அவர்களுக்கு மறைந்து போனார் இருக்கும் வசனம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வீட்டில் போய் என்னாகும் 23:4, சகரியா 7:5, லேவியராகமம் 27:30, ஆமென், மார்க் 9:23, 24, 2 சாமுவேல் 16:12, எரேமியா 14:17, ஆமென், பிலிப் 1:29 நீங்க வாசிச்சீங்கன்னா அவருடைய தாழ்மையை குறித்திருக்கும். அல்லேலூயா. அப்ப ஏன் நம்ம ஜெபம் நான் இப்போ என் அன்பு பிள்ளைகளை பார்த்து நான் சொல்றேன், உங்க ஜெபம் ஆண்டவர் நீங்க ஜெபிச்சா அடுத்து காரியம் நடக்கணும்னு எவ்வளவு பேர் விரும்புறீங்க? நான் ஜெபிச்சா நான் காரியத்தை பார்க்கணும் அப்படின்னு எவ்வளவு பேர் விருப்பமா இருக்கு? அந்த விருப்பம் இருக்கா? அக்கிரம சிந்தையை விட்டுருங்க, வேதத்துக்கு கீழ்ப்படிங்க. மறைமுகமான ரகசிய பாவங்கள் இருக்குமானால் வெளியே வந்துருங்க. நம்மையும் அறியாமல் நம்முடைய வாழ்க்கை பெருமை உள்ளதா இருக்குமானா கர்த்தருடைய சமூகத்தில் உங்களை தாழ்த்துங்க. இதுவரை நம்மளை நடத்தினது அவர்தான், இனிமேலும் நம்மை நடத்துவார். யாவரும் எழுந்து நின்று ஜெபிப்போம். டி மைனர். நங்கள் இதுவரை எத்துவான் நீ மாத்திரம் என் தெய்வமே. நங்கள் இதுவரை எத்துவான் நீ மாத்திரம் என் தெய்வமே. கழிவல்லா நின் கிருபையானே, பலமல்லா நின் தயையானே. கழிவல்லா நின் கிருபையானே, பலமல்லா நின் தயையானே. நாங்கள் இதுவரை எத்துவான் நீ மாத்திரம் என் தெய்வமே. நாங்கள் இதுவரை எத்துவான் நீ மாத்திரம் என் இயேசுவே. நாங்கள் இதுவரை எத்துவான் நீ மாத்திரம் என் தெய்வமே. நாங்கள் இதுவரை எத்துவான் நீ மாத்திரம் என் இயேசுவே.